வண்டியை வீட்டிலேருந்து வெளியே கிளம்பலான்னு நம்ம டூ வீலர் எடுத்துகிட்டு கிளம்புனேன். வெச்சாம்பார் ஆப்புங்கிற மாதிரி வண்டியில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை. அப்போ தான் பஞ்சர் கடைக்காரர் சொல்கிறாரு, என்னென்ன டயர் இது, இனிமேல் இந்த டயர் ஓடாது. நான் அப்போ தாங்க ஒன்று நல்லா புரிஞ்சுது. நம்ம கார் எடுத்ததுலேருந்து இந்த டூ வீலரை நம்ம கவனிக்கிறதே இல்லை. டயர் கூட மாற்றலை. டயர் மொட்டையாகி அது ஓட்ட விழுகிற அளவுக்கு ஓட்டியாச்சு. இதுக்கு மேலே இந்த டயர் ஓட்டவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, புது டயர் மாற்றிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் எந்த டயர் வாங்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். எம்ஆர்எஃப் வாங்கலாமா, சிஎட் வாங்கலாமா, குட்டியர் வாங்கலாமா, அப்போல்லோ வாங்கலாமா, மிச்லின் வாங்கலாமான்னு ஒரே மண்டைக்குள்ளே ஒரே ஓட்டமாக போகுதுங்க. எம்ஆர்எஃப் மிச்லினும் நல்ல பிராண்டு தான். அதில் எம்ஆர்எஃப் முதலே போட்டிருந்தேன், அது நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிஎட் போட்டால் பெருசாக தெரியல. சரி, இப்போ தான் மிச்லின் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அண்ணனும் மிச்லின் வாங்கிடு அப்படின்னாரு. சரி ஓகேடா மிச்லின் போட்டலாம்னு சொல்லிட்டு மிச்லின் போட்டோம். வண்டியை சுற்றி பார்க்குறாரு, லீக்கேஜ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறாரு. நல்லா ஏர் அடித்தும் செக் பண்ணிட்டாரு. ஒரு சைடு மட்டும் வெளியே வரல. வெளியவான்னு சொல்லிட்டு நல்லா நம்ம அண்ணன் தட்டுன்னு தட்டிட்டாரு. ஒரு வழியாக 2 டயரும் மாற்றியாச்சுங்க. மிச்லினே போட்டாச்சு. ஏன் மிச்லின் போட்டேன்னா வண்டி சரியாக கவனிக்காத காரணம் தாங்க. பசங்களுக்கு வண்டினாலே ஒரு கிரேஸ் தாங்க. அதுவும் என்னோடய வண்டி எனக்கு ரொம்ப கிரேஸுங்க. ஒரு நாள் கூட இவன் எனக்கு இட்டதே இல்லைங்க, எங்கேயும் நிற்பாட்டினது கூட இல்லைங்க. டயர் மாற்றும் போதே செக் பண்ணிடுங்க. உள்ளே இருக்கிற ரப்பர் புஷ்ஷு, பிரேக் பேடு எல்லாம் எப்படி இருக்குன்னு, செயின் ப்ராக்கெட் எப்படி இருக்குன்னு நல்லா செக் பண்ணிடுங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கழட்டும் போதே தெரிஞ்சிடும் என்னென்னு. அப்படி மாற்றுற மாதிரி இருந்தால் ஒட்டுக்கா மாற்றிடுங்க எல்லாமே. அதுதான் நல்லது. நம்ம ஒரு டைம் சர்வீஸ் பண்ணாலும் தெளிவாக பண்ணிடணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செயின் ப்ராக்கெட்டும் லெவலாக டைட் பண்ண சொல்லிட்டேன். பிரேக் பேடும் நமக்கு தேவையான அளவுக்கு நான் பிரேக் வச்சுட்டேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு பேடும் செக் பண்ணிடுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை வண்டி செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி எடுத்தாச்சுங்க. வண்டி நல்லாயிருக்கு. தேங்க்யூ நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.